ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜின்ன நகு ஒரு லாங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன இப்போ பாரு ஜின்னுக்கும் ஹோபிக்கும் மட்டும் போட மாட்டேங்கிறீங்க, மற்ற எல்லாருக்கும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு எமோஷ்னலாக இருக்கும். இந்த எஃப்எஃப் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இருக்கும். ஓகே, இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலில் ரிவெஞ்ச் மேரேஜெலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன். ஸோ இந்த ஜோனல் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்பி தான் போடுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் என் ஃபர்ஸ்ட் சேனல், என்னோடய டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லை, நம்ம அப்படியே டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய மேரேஜ் ஹால் தான் காமிக்கிறோம். சுற்றி எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் ஃபுல் அண்ட் பிளாக்கில் அவ்வளோ மாஸாக இருக்கார். அவரோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல், அவ்வளோ ஹாப்பினஸ், அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒரு பர்சன் அப்படியே மெதுவாக அப்படியே அந்த மேரேஜ் ஹால்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒயிட் சாரீ, அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கே. இப்போ ஜின் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜின் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நீங்களும் அப்படியே ஷையோட அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே நடந்து வந்த ஜின்னோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜின் அப்படியே உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலோட அப்படியே நீங்கள் 2 பேரும் அப்படியே ப்ரீஸ்ட் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இப்போது ப்ரீஸ்ட்டும் ஜின்கிட்டையும் உங்ககிட்டையும் உங்களுக்கு இந்த மேரேஜில் ஓகேவா, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே அப்படியே கோஆப்ரேட் பண்ணிவிடு. இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் அழகாக மேரேஜ் முடியுது. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு 1 இயர் லவ் பண்ணியிருப்பீங்க நீங்களும் ஜின்னும். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ள அவ்வளோ ஒரு பாண்டிங். நிறைய பேர் எப்படா நீங்கள் 2 பேரும் இப்படி லவ் பண்ணுறீங்க, உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் செம்ம ஹாப்பி இப்போ மேரேஜ் ஆனக்கப்புறம். ஸோ நிறையா ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் செம்ம டயர்டாகி இப்போ ஒரு ஈவினிங் டைம் தான். நீங்களும் ஜின்னும் அப்படியே காரில் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் ஒன்றுமே உங்ககிட்ட பேசல, அவன் அப்படியே கார் ஓட்டிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் தான் ஜின் என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? ஜின் அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, வி மேட் இட். ஆமாண்டி, வி மேட் இட். ஆமாம், நீ ஏன் மண்டபத்துலேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்க? ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற? உனக்கு என்ன ஆச்சு? கார் ஓட்டிகிட்ருக்கேன்ல. என்ன ஜின், என்னாச்சு? காலையில் வரைக்கும் நல்லா தானே இருந்த, இப்போ என்ன? இல்லடி, தலைவலிக்குது, அதுதான். ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம். எங்கே கூட்டிகிட்டு போகிற? நம்ம வீட்டுக்கு போகலையா? அது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஸோ வாய் மூடிட்டு வா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின் அப்படியே ரோட்டை பார்த்து ஓட்டிகிட்ருக்கான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்கீங்க. ஜின் கூட நிறையா பேசுகிறீங்க, பட் ஜின் எந்த ரிப்பேரும் பண்ணல. அவன் ரோட்டை பார்த்து ஓட்டிகிட்டு வந்துட்டே தான் இருக்கான். ஸோ இப்படி ஒரு 2 ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ ஜின் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு ஒரு ஸ்மோக்கோட அப்படியே ஓட்டிகிட்டு போனான். இப்போ அப்படியே 2 ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு ஹால் இல்லாத ஒரு ரோடு. ஸோ அதில் ஜின்னோட வீடு மட்டும்தான் அவ்வளோ பெருசாக இருக்குது. சுற்றி எந்த வீடுமே இல்லை. தூரத்தில் ஒரு வீடு, அதில் லைட் எரியுது, அவ்வளோதான். சுற்றி 2-3 வீடு தான் இருக்கும், அதுவுமே தூரமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஜின் அங்கே அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு வெல்கம் டு ஹெல்தி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டே இப்போ அவன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உங்களை எழுப்புறான். நீங்கள் ஜின் இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறீங்க. எங்கே பாரு வீடு வந்துடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் தூக்க கலக்கத்துலேயே ஜின்னோட பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. ஜின் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே கூப்பிட்டு வரோம்.
நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து சுற்றி பார்க்குறீங்க. ஆ ஜென், என்னது இது? சுற்றி எந்த வீடும் இல்லை, நம்ம வீடு மட்டும் தான் இருக்குது. சுற்றி அங்கங்கே 2-3 வீடு தான் இருக்குது. என்ன பிளேஸ் இது? ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1008 கொஷின் கேட்குறீங்க. பட் ஜின் எதுக்குமே பதில் சொல்லலை. அவன் வாட்டுக்கு இப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ கோவமாக அப்படியே உங்களை தள்ளி விடுறான் அந்த வீட்டுக்குள்ளே. நீங்கள் ஜின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜின் என்ன பண்ணிகிட்ருக்கு? ஜின், உனக்கு என்னாச்சு? காலையிலேருந்து நல்லா தானே இருந்த, இப்போ என்ன வேறு மாதிரி இருக்கு? இப்போ என்ன வேறு மாதிரி இருக்கியா? இதாண்டி என் ஒரிஜினல் ஃபேஸு. உன்கிட்ட நடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு மண்டை சூடாகுது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ வெறியாக இருக்கும். சின்ன எனக்கு புரியல, என்ன பேசிகிட்ருக்க? உனக்கு புரியாதுடி. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னன்னு கேட்குறியா? என்னன்னு கேட்குறியா நீ? ஜென், நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சு ஜென். இப்போ என்ன இப்படி பேசிகிட்ருக்க? கல்யாணமா? மண்ணாங்கட்டி கல்யாணம். இந்த கல்யாணமே உன்னை ஒன்றுவா சித்திரவதம் படுத்துறதுக்கு தான் கல்யாணமே பண்ணேன். புரியுதா? இதெல்லாம் ஒரு கால் தூசிக்கு சமானமே இல்லை. உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உன்னை கல்யாணம் பண்ணதே உன்னை ஒன்றுவா சாவடிக்கணும். அதுக்கு மட்டும்தான். இப்போ வந்துட்டு ஜென், என்ன லவ் பண்ணுறியா ஜென்? ஜென், ஐ லவ் யூ ஜென் அப்படி எப்படின்னு என் பின்னாடி சுத்துனு வெய்ய, அவ்வளோதான். ஜென், என்ன பேசிகிட்ருக்க? அப்போ என்னை ஏமாத்திட்டியா? ஆமாண்டி, உன்னை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்தினேன். உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால உன்னை பழி வாங்குற எண்ணம் எனக்கு இப்போ இல்லை. நாளைக்கு பார்த்துக்கிறேன். மூடிக்கிட்டு இங்கே கீழே ஒரு ரூம் இருக்கும், அதுவும் ஸ்டோர் ரூம், அதில் போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே செம்ம கோமா மேலே போயிட்டான். உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்கள் போகிற ஜின்னையே பார்த்துட்ருக்கீங்க. ஜின், எனக்கு புரியலை. நான் என்ன பண்ணேன் உனக்கு? நான் என்ன பண்ணேன்டா? ஏன் ஏதோ பேசிகிட்ருக்க? எனக்கு புரியலை. அப்போ நான் ஏமாந்துட்டேன்னா? நான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேன். இப்போ அவன் ஏதோ பழி வாங்கணும் அது எதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன ஆச்சு சின்னுக்கு? என்ன ஆச்சு ஜின்? அப்போ இந்த 1 வருஷமாக என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இடிஞ்சு போய் இந்த சோஃபாவில் உட்காடுறீங்க. உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஜின்னு, இது ஜின் தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜின் அப்படியே அவன் ரூம்குள்ளே போயிடு, அப்படியே அந்த கதவை சாத்திட்டு அவ்வளோ கோவமாக அங்கே இருக்க சோஃபாவில் போய் உட்காந்துட்டு அவன் ஹேரை க்ரிப் பண்ணி பிடிச்சிட்ருக்கான். என்ன நடக்குது? ஏன் சின்ன அவளை விட்டுட்டு வந்த? சின்ன அவளை லவ் பண்ணுறியா? சின்ன அவளை லவ் பண்ணுறியான்னு? சின்ன அவளை லவ் பண்ணுறியா? அவளை நம்ம பழி வாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணோம். அவள் ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜின் அவனுக்கு அவனையே அடிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஜின்னுக்கு ஒரு கால் வருது. இப்போ ஜின் அதை பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ சின்ன, என்ன பண்ண அந்த பொண்ணை? சின்ன, என்ன பண்ணன்னு கேட்குறேன். நான் ஒன்றும் பண்ணல அங்கிள், நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு அப்படியே வெறி ஆகுது. அவளை பார்க்க அப்படியே இப்போவே கொல்லணும்னு வருது. ஜென், அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஜென். எதுக்கு ஜென் இப்படி லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் லூஸா அங்கிள்? நான் லூஸா? கூட என்னோட 2 பேர் இல்லை அங்கிள், என் 2 உயிர் அங்கிள். அது உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியும்டா, எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாத. நான் 1 இயர் அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. நீங்களே பார்த்தீங்களா அங்கிள் அந்த ரிப்போர்ட்ஸு அது இதுன்னு? பார்த்தீங்கள்ல, இவளோட ஃபிங்கர் பிரிண்ட் தானே இருந்துச்சு. ஏன் அங்கிள் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் உயிர் என்கிட்ட இல்லை அங்கிள், என் உயிர் என்கிட்ட இல்லை.
அவளை போய் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே வெறி ஆகுது அங்கிள். எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் அங்கிள். உங்களுக்கு தெரியும் தானே, ஒருத்தர் நான் எந்திரிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான். 5 வருஷம் ஆச்சு அங்கிள், 5 வருஷமா அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜன் ஒரு பர்சன்கிட்ட அப்படியே கோவத்தில் அவனுக்கு அழுக வருது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு புரியுது ஜென், அதுக்குன்னு எதையும் எடுத்து கோத்தோன்னு பண்ணாத. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவையில்லாத தப்பு பண்ணாத, கடைசியில் நீ தான் ஃபீல் பண்ணுவ. தயவு செய்து ஃபோனை வைங்க அங்கிள், எனக்கு அப்படியே தனலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜென் அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த ஃபோனை அப்படியே தூக்கி அடிக்கிறான். இப்போ ஜென்னுக்கு அப்படியே அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவன் அப்படியே அதை வைப் பண்ணிக்கிட்டே, இல்லை இவ்வளோ இன்னைக்கு நான் என்ன பண்ணுறது, தலை வலிக்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பர்சனுக்கு கால் பண்ணுறான். அந்த பர்சனும் கால் எடுத்துகிட்டு, சொல்ல மச்சான் என்னடா பண்ண அவளை, எத்துக்கடா எல்லோரும் ரவுண்டு கட்டி என்ன பண்ணன்னு கேட்குறீங்க, யாராவது என்ன கேட்குறீங்களா, என்னடா இப்போ உனக்கு, எதுக்கு ஃபோனை எடுத்ததும் எடுக்காமல் இப்படி கத்திகிட்ருக்க, கிளம்பி வா, எனக்கு குட்டிக்கணும், எனக்கு தலை வலிக்குது. குடிக்க போறியா, லூஸை மாதிரி பண்ணாத ஜென், இது பிடிக்காதுன்னு தெரியும்ல, எனக்கு குட்டிக்கணும், தயவு செய்து வரியா, அது அவளுக்கு அவன் என் கூட தான் இல்லைல்ல, இப்போ வரியா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கத்துறான். சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காய் தான் ஜின்னோட ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போது இவரை என்ன பண்ணுறதுனே எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் காரை எடுத்துகிட்டு இப்போது ஜின்னோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். அது வரணுன்னா எப்படியும் ஒரு 1 hour ஆகும். ஸோ அவன் அங்கேருந்து செம்ம வேகமாக வந்துட்டுருக்கான். இங்கே ஜின்னுக்கு உட்கார முடியல, அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ இவன் அப்படியே இப்போது ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக அவன் பாத்ரூமுக்கு போயிட்டு அப்படியே சுடு தண்ணியில் அப்படியே நிற்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம். அப்படியே அங்கே இருக்க வாலில் பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் கண்ணெலாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அப்படியே அந்த ஷவருக்கு அடியில் நின்றுட்டு அப்படியே அந்த வாலை பஞ்ச் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். அவனோட மைண்டுக்குள்ளே 1000 தாட்ஸ் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் தான் அந்த சோஃபாவில் அப்போ உட்காந்தது தான், நீங்கள் எந்திரிக்க கூட இல்லை. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஜின் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை ஓட்டிகிட்டே இருக்கீங்க உங்கள் மைண்டுக்குள்ளே. உங்களுக்கு எந்திரிச்சு போக கூட பிடிக்கல. ஸோ நீங்கள் அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸில் ஜின் அப்படியே கிளம்பிட்டு மேலேருந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கி வந்துட்டுருக்கான். நீங்கள் அந்த சவுண்டு கேட்டு அப்படியே திரும்பி இப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னு உங்களை பொருட்டாக கூட மதிக்கல, நீங்கள் உங்களை இருக்கீங்கன்னு கூட அவன் பார்க்கல. ஸோ அவன் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கான். இப்போ காய் தான் உள்ளே அப்படியே வரான். அப்படியே மச்சாவா போகலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டுருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே அந்த காயை பார்க்குறீங்க. இப்போ காய் உங்களை பார்த்துட்டு, ஹாய் வயன், நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் காயை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இப்போ ஜின் வாடா போகலாம், எதுக்கு இப்போ அவகிட்டலாம் பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜின் அப்படியே காயை கூட்டிகிட்டு போகிறான். அப்போது நீங்கள் அப்படியே டியோரியஸோட ஜின்னையும் காயும் மாறி மாறி பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் காய்க்கும் தெரியுமா, அப்போ ஒரு விஷயம் நம்ம கூட அவனும் நம்மளை ஏமாற்றிட்டானா அப்படின்ற மாதிரி அவனை ஒரு பார்வை பார்க்குறீங்க. காய்க்கு அது புரியுது. டே மச்சான் இரு நான் வரேன், நீ வான்னு சொன்ன, டே அவகிட்ட நீ ஒன்றும் கிழிக்க வேணாம், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் அப்படியே காயை இழுத்துட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே டியோரியஸோட 2 பேரும் போகிறதே இப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஏன் என் லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்குது, நான் என்ன ஜின் உனக்கு பண்ணேன், அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுடா. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, அப்புறம் என்ன இந்த தண்டனை எனக்கு கொடுக்குறேன். ப்ளீஸ் ஜின் என் கூட பேசு, என்னை வெறுத்துறாத ஜின், நான் என்ன ஜின் உனக்கு பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற ஜின் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜின் செம்ம கோவமாக அந்த காரில் போய் ஏறுறான். இப்போ காய் தான் அந்த காரை ஓட்டுறான். டேய் ஏண்டா என்னடா பண்ண வயனை,
நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல, மூட்டிக்கிட்டு ஓட்டுறியா காரை? சரி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் ரொம்ப பொறுமையாக அந்த காரை அப்படியே ஓட்டிகிட்ருக்கான். இப்போ ஜின் அப்படியே அந்த விண்டோ சைடு பார்த்துக்கிட்டே அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கான். ஐஸில் வந்து டியோர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. காய் பார்க்குறான். டே என்னடா ஆச்சு, இதுக்கு மொத்தம் இப்போ தேவையில்லாமல் அழுதுட்ருக்க. ஏண்டா உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும் தானே, அப்புறம் ஏன் இது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் கத்துறான். எப்பா நான் கத்தலப்பா, பேசாமல் வரியா அப்படி சொல்லிட்டு இப்போ காய் நேராக இப்போது ஜின்னை ஒரு பப்புக்கு தான் கூப்பிட்டு போகிறான். இப்போ ஜின்னு காயும் அந்த பப்பு அந்த இதுக்குள்ளே போயிட்டு எப்பயும் 2 பேரும் உட்கார இடத்துல போய் உட்காந்துட்ருக்கானுங்க. இப்போ அந்த வெயிட்ரு ஜின்னை பார்த்துட்டு, வந்துட்டிங்களா சார், இன்றைக்கி ஒரு 10 minutes லேட்டு. ஓ சாரி, சரி எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின்னு உட்காந்துட்ருக்கான். இப்போ அந்த வெயிட்டை அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு 10 பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஜின்னுக்கும் காய்க்கும் முன்னாடி நீ வைக்கிறானுங்க. இப்போ ஜின் என்ன 2 பாட்டில் கம்மியாக இருக்குது, இதை நீங்கள் குடிச்சிட்டு இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பர்சனும் போயிட்டாங்க. காய்க்கா அந்த வெயிட்டரை பார்க்க செம்ம காண்டாகுது. இப்போ காய் தான், டேய் என்னடா இது, டெய்லியும் இதை தாண்டா பண்ணிகிட்ருக்க, ஏன்டா அப்படி பண்ணுற? ஏன்டா மச்சான் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் அங்கே முன்னாடி வச்சுருக்க எல்லா பாட்டிலையும் ஒன்றை விடாமல் குடிக்கிறான். இங்கே காய் தான், டே வேணாண்டான்னு சொல்லிட்டே இருக்கான். பட் ஜின் கேட்குற மாதிரி இல்லை. அவன் அங்கே முன்னாடி வச்சுருக்க எல்லா பாட்டிலையும் குடிச்சு முடிச்சிட்டான். ஸோ அவன் செம போதையில் அப்படியே காயை பார்த்துட்ருக்கான். அம்மாச்சா போதும் வா போகலாம். டேய் இன்னும் 2 பாட்டில் மிஸ்ஸிங்டா. நான் எப்போயும் 12 தானே குடிப்பேன், 10 தானே குடிச்சிருக்கேன், இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ண போகலாம். டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, போதுண்டா அதெல்லாம் நிறுத்துடா. ஏய் நான் நிறுத்தணும்? மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா, என்னோட உயிர் என்கிட்ட இல்லைடா. எனக்கு எனக்கு வேணும்டா. அவன் ஏன்டா எழுந்திரிக்க மாட்டேங்கிறான், ஏன்டா 2 பேரும் இப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் என்னோட 2 கண்ணு மாதிரி தான். எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. எனக்கு அவனுங்களை பண்ண அவளை அப்படியே 1 வருஷம் எனக்கு அப்படியே ஊறுற மாதிரி இருக்குண்டா. அவளை கிஸ் பண்ணாலே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துதான். எனக்கு அவளை நேரில் பார்க்க அப்படியே கடுத்து நெரிச்சு ஏண்டி இப்படி பண்ணன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறதா, எனக்கு என் மனசில் இத்தனோண்டு அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. ஆனால் அந்த ரிப்போர்ட்லாம் உண்மை தானே. காய்க்கு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஜின் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து அவனுக்குமே இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா காய்க்குமே தெரியும் ஜின் ஏன் இப்படி புலம்பிகிட்ருக்கான், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடு மச்சான், எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும்டா. எப்படா சரியாகும், எப்போ சரியாகும்? அதெல்லாம் சரியாகாதுடா. என் லைஃப்பில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சுத்தமாக தெரியலடா. நான் உயிராக நினச்ச 2 பேரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணும் என்னை ஏமாற்றி என்னை கஷ்டப்படுத்திடாடா. அவள் மட்டும் இது பண்ணியிருக்கட்டும், அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் அப்படியே ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆயிடுறான். இப்போ காய்தான் ஜின் அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு இப்போ அப்படியே அவன் காருக்குள்ளே ஏற்றிட்டு இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். காய்க்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. அவன் அந்த டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே காரை ஓட்டிகிட்ருக்கான். ஏன்டா நீ இப்படி இவ்வளோ ஃபீல் பண்ணுற, எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உனக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான், அது எனக்கு புரியுது. அதுக்கு நான் டெய்லியும் இப்படி குடிக்காதடா, இது அவளுக்கு தெரிஞ்சால் அவள் ரொம்ப கஷ்டப்படுவாடா. ப்ளீஸ் இதை அப்படி பண்ணாத இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் அப்படியே தின்ன பார்த்துக்கிட்டே மனசில் நினச்சிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்கான். ஸோ எப்படியும் ஒரு ஃபியூ ஹார்ஸில் இப்போ காய் அப்படியே ஜின்னை அவன் ரூமில் படுக்க வச்சுட்டு
இப்போது அப்படியே போகிறான். அப்போ ஜின் காயை பிடிச்சிட்டு, நீ என்னை விட்டு போகாதடா, ஏன்டா என்னை விட்டு போன, ஏன் போனீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உளறிக்கிட்டு இருக்கான். இப்போ காய்க்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே தூங்க வச்சிட்ருக்கான். காய் அப்படியே தூங்க வச்சுட்டு இப்போ அப்படியே வெளியே வரான். நீங்கள் இன்னும் அந்த சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு இன்ச் கூட நகரவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ காய் அப்படியே உங்களை பார்க்குறான். ஒயன் ஒயன் ஆ சொல்லுங்க காய். என்ன காய், என்னாச்சு? குடிச்சிருக்கானா? ஆமாம் குடிச்சிருக்கான். நான் படுக்க வச்சிட்டேன், நான் கிளம்புறேன். என்ன காய், நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்களா? என் லைஃப்பில் இது என்ன புதுசாக என்ன, எல்லோரும் என்னை ஏமாத்துங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ காய்க்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. அவன் அப்படியே போயிடுறான். நீங்கள் போகிற காயை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த சோஃபாலே படுத்துட்டீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது.